கிளாஸ்ல ஊற்றி கொடுத்துருவோம். கிளாஸ் டம்ளர். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் உங்களோட இருப்பதன் மிகுந்த சந்தோஷம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களோட வந்தேன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்குது, குட் ஃப்ரைடே அன்னைக்கு உங்களோட பேசினேன். அன்னைக்கு எல்லாரும் பிஸியாக இருந்தீங்க. என்ன பிரசங்கமாக ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்குதா என்ன பிரசங்கம் பண்ணு? நீ சாப்பிட்டு ஞாபகம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு கூட்டத்தில் பேசிட்டு தான் அங்கே வந்திருக்கிறேன். நிறைய கூட்டங்களில் பேசுகிறேன். எனக்குரிய இந்த என்னுடைய பிரசங்க எத்தனை டிவியில் பார்த்துருக்குறீங்க? டிவியில் பார்த்துருக்குறீங்க? இல்லை சன் டிவிலையா, விஜய் டிவிலையா? சரி. ஒவ்வொரு நாளும் ஜாய் டிவியில் 4லேருந்து 5 வரைக்கும் பேசுவேன். ஜாய் டிவியில் பெனியல் எனக்கு ஒரு சேனலில் 8லேருந்து 8 வரைக்கும் பேசுவேன். ஜேடிகே ஒரு சேனலில் 8லேருந்து 9 வரைக்கும் பேசுவேன். அப்புறம் ஜெயம் ஒரு சேனலில் 10லேருந்து 10 வரைக்கும் பேசுவேன். கிராஸ் டிவின்னு ஒன்று இருக்குது, அதில் தொடர்ந்து 10லேருந்து 11 வரைக்கும் பேசுவேன். தொடர்ந்து பல சேனல்களில் பேசுகிறேன். இந்த யூடியூப்பில் ஏறக்குறைய என் பேர் போட்டிங்கன்னா 10,100 பிரசங்கம் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் கேட்க நேரம் இல்லைல்ல. ரீல்ஸ் பார்க்க தான் நேரம் இருக்குது, வசனம் கேட்க நேரம் இல்லை. ரீல்ஸ் ரொம்ப பார்க்காதீங்க, அப்புறம் பைத்தியம் பிடிச்சிடும். ரீல்னா அர்த்தம் தெரியுமா? ரீல்னா அர்த்தம் தெரியுமா? பொய்யானதுன்னு அர்த்தம். நீங்கள் ரீல்ன்ற வார்த்தை கூகுளில் போட்டு பாருங்க, பொய்யானது. தமிழ் புரியுதா? சொல்ல அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்க. ரீல் வேற, ரியல் வேற. புரியல? இங்கே வந்தீங்கன்னா அது ரியலு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் ரீலு. இங்கே வந்தால் ஏஞ்சலாக இருக்கிறீங்க, வீட்டில் கூட லூசிபரா மாறிடுறீங்க. எது ரியலு? இங்கே வந்தால் ஏஞ்சலாக இருக்கிறீங்க, வீட்டில் போனோம் லூசிபரா மாறிடுறீங்க. எது ரியலு? எது ரியல் எது ரீல்னு கேட்டேன். இங்கே வந்தால் இந்த பூனையை பால் குடிக்குமான் மாதிரி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டில் போனால் வாடா போட கட்டின புருஷனிய அந்தால் வாடி போடி. சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. ஆலயத்தில் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி வீட்டில் இருப்பேன். நான் அவன் அல்ல, நான் அவள் அல்ல. நான் இப்படி இங்க எப்படி இருக்கிறேனோ அவரை சொல்லுங்க எல்லாரும். இங்க எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி வீட்டில் இருப்பேன். கர்த்தர் சாட்சி, என் மனசாட்சி, என் புருஷன் சாட்சி. சிரிப்பு வருதில்ல? இங்க எப்படி இருக்கிறோம் அதே மாதிரி தான் வீட்டில் இருக்கிறேன். அப்படிதானே சிஸ்டர்? அப்படியா? பொறுமையா, அமைதியா, நிதானமா, டென்ஷன் ஆகாம இருக்கிறீங்களா? சொல்லுங்க. வார்த்தையை விட வாழ்க்கைக்கு வல்லமை. உலகம் வார்த்தையை பார்க்கிறது, பரலோகம் வாழ்க்கையை பார்க்கிறது. இது பெருசு. நான் மேடையில் பேசுகிறேன், இது பெருசு இல்லை. என்னதான் பாருங்க. இல்லை என்னோட சொல்லுங்க. உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் அந்த அந்தரங்கத்தை பார்க்கிறார். சொல்லுவீங்களா? உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். என்னுடைய செய்தியை ஒரு நாளைக்கு குறைஞ்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க, 1,00,000 பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தேன் 97,000 பேர் பார்த்துருக்குறாங்க ஒரு நாள் என்னுடைய செய்தியை. இது மிகைப்படுத்தலாம் கிடையாது. ஆனால் அது நான் அல்ல. எது நான் அல்ல? இந்த டிவியில் பார்க்குறீங்களே, அது நான் அல்ல. 4 சுவருக்குள்ள என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் யாரா இருக்கிறேன்னு தான் உண்மையான ஆள். சொல்ல தேவனே, உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, நீர் 4 சுவருக்குள்ள எப்படி இருக்கிறன்னு கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க. டென்ஷன் ஆகாம, கோபப்படாம, எரிச்சல் அடையாம, கெட்ட வார்த்தை பேசாம, எதெல்லாம் நல்ல வார்த்தை இல்லையோ அதெல்லாம் கெட்ட வார்த்தை. சனியன என்னது? சனியனே நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு கேட்டேன்.
தொடப்போம். ஆனா இங்க வந்த உடனே ஒரே அந்நிய பாஷை. ஹை ஜம்ப் லாங் ஜம்ப்லாம் வேண்டாம். ஹை ஜம்ப் லாங் ஜம்பை விட வாழ்க்கையில நீங்க யாரா இருக்கிறீங்கன்றத உலகம் பார்க்கணும். சொல்லுங்க எல்லாரும், வார்த்தை முக்கியம் அல்ல, வாழ்க்கை முக்கியம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், நான் ஆண்டவரோடு கூட ஏறக்குறைய 56 ஆண்டுகள் வாழ்கிறேன். 56 ஆண்டு வாழ்கிறேன். 17 வயசுல ஆண்டவர்கிட்ட வந்தேன். 20 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன். இன்னைக்கு 53 வருஷம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். திரும்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, இது முக்கியம் அல்ல, அவர் என்னை பத்தி நினைக்கிறார் என்பதுதான் முக்கியம். சொல்லுங்க, அவர் என்னை பத்தி நினைக்கிறார். சத்தமா சொல்லுங்க. இவர் என்ன நினைக்கிறார் முக்கியம் இல்லை, மருமகன் நினைக்கிறார் முக்கியம் இல்லை, அவர் என்ன நினைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். என்னங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருப்பார். தேவன் எனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு சேர்ந்து எல்லாரும் எரேமியா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 29, 11 ஸ்கிரீன்ல கூட பாருங்க. அந்த டிவி ஒர்க் பண்ணுமா? அந்த டிவி ஒர்க் பண்ணாது, இது மட்டும் தான் ஒர்க் பண்ணும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்னோடு சேர்ந்து நான் படிப்பது போல என்னோடு சேர்ந்து படிக்க கேட்கிறேன். எல்லாரும் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லாரோடு சேர்ந்து நீங்கள் படித்திருக்கலாம். 11ஆம் வசனம் 3வது வரி சொல்லுங்க. நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகள். எல்லாரும் கரங்களை போய் சொல்லுங்க. நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகள். சொல்லுங்க, தேவன் என் பெயரில் அவர் நினைத்திருக்கிற நினைவுகள், திட்டங்கள், தீர்மானங்கள், கனவுகள், லட்சியங்களை இந்த ஆண்டிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். எல்லாரும் பாருங்க. சொல்லுங்க, நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகள். இந்த பூமியில 700 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. இந்த பூமியில 700 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. அந்த 700 கோடி மக்கள் மத்தியில் தேவன் சொல்றாரு, நான் உன்னை நினைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை படிங்க. உன் பெயரில் என்ன சொல்லுங்க, எல்லாம் உங்க நெஞ்சில கை வைத்து சொல்ல. என் பெயரில் என்னை தனியா நினைக்கிறார் அவரு. ஆமே. இன்னைக்கு யாரும் யாரை பத்தி நினைக்கிற நேரமே இல்லை. யாரும் யாரை நினைக்கிறதுக்கு எனக்கு இந்த ஆண்களை பார்த்து கேட்கிறேன். ஆண்களை பார்த்து, ஐயா திருமணம் ஆன பிறகு உங்க அம்மா பத்தி நினைக்கிறீங்களா? பெண்கள் நினைப்பாங்க அது அடிக்கடி. அந்த ஆண்கள் திருமணம் ஆன பிறகு உங்க அம்மா பத்தி நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். உங்களை ரட்சிப்பு நடத்தினாரு அந்த ஐயா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரு ஒரு ஐயா, நினைக்கிறீங்களா? ஆரம்பத்துல இந்த வசனம் சொன்னாங்களே யாரோ ஒருத்தங்க, நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நேரமே இல்லை, நேரமற்ற ஒரு உலகம். என்ன சொல்லுங்க, நேரம் எடுத்து அவர் என் பெயரில் சொல்லுங்க நினைவா இருக்கிறார். இப்படி சொல்லுங்க, அவர் சிந்தையெல்லாம் நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். நான் தொடர்ந்து பிரயாணம் போகிறேன். கடந்த வாரத்துல எல்லாம் நான் கொரியாவில் இருந்தேன். -10 பாஸ்டமா இருந்தது. முன்னால -10 ஐஸ் கட்டி தொடர்ந்து பிரயாணம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு மாசத்துல பல 100 மைல்கள் 1000 மைல். ஒரு உண்மை சொல்லட்டுமா? ட்ரெயின் ஏறின உடனே, ஃப்ளைட் ஏறின உடனே எல்லாமே மறந்துடும். எதை மறந்துடும்? புரியலையோ? வீடு, மனைவி, பிள்ளைகள். என்ன காலை கூட்டங்கள், மாலை கூட்டங்கள், தொடர்ந்து கூட்டம், ஓய்வில்லாம கூட்டங்கள். அது மாத்திரமல்ல, பல 1000 மைல் பிரயாணங்கள் ஒவ்வொரு நாளும். ஒரே மாசத்துல 13 ஆகாய விமானங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நம்ம போயிட்டோம்னா நினைவே இல்லை. ஆனா தேவன் சொல்றாரு,
சொல்லுங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அது ஆங்கிலத்தில் அழகா போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் நான் படிக்க கேளுங்க. உன் எதிர்காலத்தை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள். எல்லாம் சொல்லுங்க, என் எதிர்காலத்தை குறித்து. சத்தம். என் வாழ்க்கை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் ஊழியத்தை குறித்து, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளை குறித்து அவர் நினைத்திருக்கிறார். மனுஷன் நினைச்ச ஒண்ணு நடக்காது, ஆனா தேவன் நினைச்சா அப்படியே நடக்கும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சின்ன உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எத்தனை பேருக்கு பாடுபட்டீங்க? நீங்க எத்தனை பேர் பாடுபட்டீங்களே நினைக்கிறாங்களா? நாங்க எங்க சிறுவர் இல்லத்துல நாங்க ஒரு ஹோம் நடத்துறோம். சென்னை, அதாவது மதுரை, அதாவது இந்த திசை விளை, அப்புறம் தேனி, தஞ்சாவூர், பட்டாபுரம், ஏறக்குறைய 12 நடத்திருந்தோம். இப்போ திருவள்ளூர் மட்டும் நடத்துகிறோம். ஏறக்குறைய 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். 83ஆம் ஆண்டிலிருந்து இந்த நாள் வரை 2000 அம்மா அப்பா பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம். எந்த ஒரு பையனும் நன்றின்னு சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நான் ஒரு பாஸ்டா இருக்கிறேன். எங்கிட்ட ஒரு 70 பாஸ்டர் இருக்கிறாங்க. 70 பாஸ்டர் இருக்கிறாங்க. நான் கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருந்தேன், அப்போலோவில் இருந்தேன். ஒரு 3 மாசம் படுத்த படுக்கையில் இருந்தேன். என்னை சந்திச்ச பாஸ்டருக்கு 2 பேர் தான். இப்போ கூட தான் இந்த புது வாட்டியில 1-2 பேர் தான் ஐயா புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னவங்க. என்ன தப்பு இல்லை, உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த எந்திரமான வாழ்க்கை. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உண்மையில் இங்கிலீஷ் போடுங்களேன். அதாவது என் நினைவுகள் உன்னை ஆசீர்வதிக்கும். எல்லாம் சொல்லுங்க. 2வது, என் நினைவுகள் நம்பிக்கை தரும், என் நினைவுகள் வெற்றியை தரும், என் நினைவுகள் பாடுகளை தர. இன்னொரு முறை சொல்லுங்க, இங்கிலீஷ் படினா பரவாயில்ல, சொல்லுங்க. என் நினைவுகள் உன்னை ஆஸ்வதிப்பதற்காகவே. தமிழ்ல தீமைக்கானவைகள் அல்ல. சில பேர் நம்ம நினைப்பாங்க எப்ப போட்டு தள்ளலாம். புரியவே இல்லைங்க. எப்ப உங்களை போட்டு தள்ளலாம்? தோத்துறதான்றான், பின்னால ஆத்திரன்றான். புரியுது அவங்களுக்கு? நம்மகிட்ட வரும்போதே பிளான் பண்ணி தான் வரான். நம்ம எங்க போடலாம், எப்படி போடலாம். உலகமே அப்படித்தான். உலகம் மாயை, உறவுகள் மாயை, எல்லாமே மாயை. கர்த்தர் மட்டும்தான் நிஜமானவர். சொல்லுங்க, அவர் நிஜமானவர். சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. உங்க புருஷன் கூட மாயை தான். நல்லா இருந்தீங்கன்னா டார்லிங், பல்லு போச்சா நீ ஆண்டி. அந்த சம்பளம் வாங்கினா அத்தான், அவன் ரிட்டையர் ஆனா செத்தான். சம்பளம் வாங்கினா அத்தான், அவன் வேலைக்கு போலன்னா செத்தான். 1ஆம் தேதி இருக்கிற மரியாதை 25ஆம் தேதி இருக்காது. புரிஞ்சா சரிதான். உலகமே அதுதான். ஆனா தேவன் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் மத்தியிலும், அந்த வார்த்தை ஆங்கிலம் போடுவாங்க, நான் நினைத்திருக்கிற, என் நினைவு எது தெரியுமா? சொல்லுங்க தமிழ்ல, bless you. சொல்லுங்க, ஆசீர்வதிப்பதற்காக. சத்தமா சொல்லுங்க. 2வது, நம்பிக்கை தருவதற்காக. 3வது, வெற்றியை தருவதற்காக. தமிழ்ல வசனம் படிங்க. நான் மைக்கில் படிப்பீங்களா? உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள். எப்படி நினைவுகள்? நம்பர் 1, எதுக்காக நினைக்கிற? சத்தமா. ஒண்ணு தெரியுதா உங்களுக்கு? ஒண்ணு தெரியுமா? சரி. திடீர்னு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்கன்னா எனக்கு சில பேர் பார்க்க வருவாங்க. எதுக்கு வந்தேன் கேட்பேன். சும்மா வந்தேன்மா. சும்மா வந்தான். புரியல இல்ல. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 3வது இங்க உட்காந்துருது. சில நேரங்கள் ஒரு நாளைக்கு 4 தடவை ஃபோன் பண்ணா டேடி டேடி என்னன்னு அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, புது வருஷம் வந்துருச்சு, எங்களுக்கு பிறந்த நாள் வந்துருச்சு. எனக்கு தெரியாது. அதில் இன்னொன்று கூட இருக்குது. புரியவே இல்லை. இல்லை திடீர்னு அந்த அம்மாவை ஒருத்தங்க அக்கான்னு கூப்பிடுறாங்க. அந்த அம்மா இந்த அம்மாவோட, அந்த அம்மாவுக்கு 70 வயசு, இந்த அம்மாவுக்கு 40 வயசு. இந்த அம்மா அக்கான்னு கூப்பிடுது. விஷயம் தெரியுமா? 50 ரூபா கடன் கேட்கும் போதும் அர்த்தம். உலகமே அப்படித்தான். திடீர்னு ஒருத்தர் அவர் ஐயான்றான். அவன் இவருக்கு அப்பா மாதிரி இருக்கிறான். அப்பா மாதிரி இருக்கிற அண்ணன்றான். என்ன தெரியுமா? டீக்காக அண்ணன்றான். உலகமே அப்படித்தான். மேலான ஒன்றை எதிர்ப்பு சொல்லும், கீழான ஒன்றை தரும். சொல்லுங்க, என் தேவன் என்னை
நினைத்திருப்பது என்னை ஆஸ்வதிப்பதற்காக. ஆமென். இரண்டாவது, எனக்கு ஒரு நம்பிக்கை தருவதற்காக. மூன்றாவது, எனக்கு வெற்றியை தருவதற்காக. ஆமென். சில பேர் நம்ம சந்திக்கிறோம். நீங்க நாம் சந்திச்ச எத்தனை பேரை நம்ம பாடுபட்டு இருக்கிறோம். உங்க வாழ்க்கை சில பேர் வந்திருப்பாங்க இல்லையா? உங்க வாழ்க்கையில சில பேர் வந்திருப்பாங்க, புரியவே இல்லை. திடீர்னு வரும், யாரும் வரலையா? ஒரு அக்கா வருது, ஒரு அண்ணன் வருது, ஒரு தம்பி வருது, ஒரு தங்கச்சி வருது, எல்லாமே வருது. திடீர்னு வந்து நம்ம வாழ்க்கையை பட்டு போயிடணும். ஒண்ணுமே வேணாம். நல்லா இருந்த வாழ்க்கையில திடீர்னு ஏன்னா ஒருத்தன் வரான், புரியவே மாட்டாங்க. இதுக்கு நான் சொல்றது புரியுது? நல்லா இருந்த குடும்பம், திடீர்னு யாரும் ஒரு பொம்பளை வருது, ஆம்பளை வருது, நன்மை செய்யற மாதிரி வருது, கடைசியில் அந்த குடும்பத்துக்கே தீமை பண்ணிட்டு போயிடுது. என்ன சொல்லுங்க தமிழ்ல சொல்லுங்க, நான் தீமைக்கு அல்ல நன்மைக்கு எதுவா படிங்க. நான் தீமைக்கு அல்ல சமாதானத்தை எதுவாய். நம்ம சந்திக்கிறவங்கன்னா கவனிங்க, நம்ம சந்திக்க நிறைய பேர் கவனிங்க, நமக்காக நம்ம சந்திக்கிறாங்களா, அவங்களுக்கு அவங்களை சந்திக்கிறாங்களா? உங்களை சந்திக்கிறாங்களா உங்க தங்கச்சியோ தம்பியோ, உங்களுக்காக உங்க அன்பினால சந்திக்கிறாங்களா, இல்ல உங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துக்க சந்திக்கிறாங்களா? உங்க அன்பினாலயா? அக்காவை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், சித்தியை அப்படின்னா இல்லை. பானையில சோறு தான் எல்லா பூனைகளும் வரும். ஆனா பானையில சோறு இல்லாவிட்டா கூட நம்ம கூட எப்பவுமே வருவார். சொல்லுங்க, பானையில சோறு இல்லாவிட்டா கூட அவர் எப்போ நம்ம கூடவே வருவார். இல்ல சொல்லுங்க, 4 காரியம் சொல்ல போறேன். நம்பர் 1 சொல்லுங்க, நான் உங்கள் பெயரில். அடுத்த பாயிண்ட் போடுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, தேவன் நினைத்திருப்பது தனிப்பட்ட என்மேல் உள்ள அக்கறை. தம்பி 4 ஐ போட்டிருப்பேன், இவரோட போடுங்க. இங்கிலீஷ் இந்த பைபிள் இப்படிதான் இருக்கு. சொல்லுங்க, ஐ நோ த. சொல்லுங்க, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்கள். சொல்லுங்க, பிளான். இந்த 2026 உங்களுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்குதோ அதெல்லாம் அவருக்கு தெரியும். டோமினிக் அவருக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கிறாரோ, அவர் பிளான் பண்றதுக்கு முன்னாலேயே அவர் பிளான் பண்ணிட்டார். சொல்லுங்க, மனுஷனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். சொல்லுங்க, he knows my plan. சத்தமா, திட்டங்கள் தருபவரும் செயல்படுத்தி அதுல போட்டிருக்குது, I know the plan and also I will bring your plan in your life. உன் வாழ்க்கையில அவைகளை நிறைவேற்றி தருவேன். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் கொஞ்சம் கண்ண மூடி சொல்லுங்க, தேவனே இந்த ஆண்டிலே என்னை குறித்து நீர் திட்டமிட்டு இருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள். ஹலோ, பல நேரம் நம்முடைய தீர்மானம் நிறைவேற முடியல. எவ்வளவு நினைக்கிறோம் அப்படி பண்ணணும். இதை பாருங்க, 1ஆம் தேதி எவ்வளவு பேர் தீர்மானம் பண்ணீங்க? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி வேதம் வாசிப்பேன், 52 வாரம் சர்ச்சைக்கு போவேன், அடுத்த வாரமே நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை. பாட்டியம்மா சொல்றேன்னு பாருங்க, பாட்டெல்லாம் அந்த நாள் ஞாபகம். உங்களுக்கு தெரியல, அந்த அம்மாவுக்கு தெரியுது. எப்படிமா கரெக்டா சொல்றீங்க? நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை. படம் பார்த்தீங்களோ? இது மாறல. சரி, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, பிளான். சத்தமா உங்க காலையில் என்ன பிளான்மா? ஒரு நாளைக்கு என்ன பிளான்? முதல்ல புளிக்குழம்பு வைக்கலாமா, வத்த குழம்பு வைக்கலாமா? 2 ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. செஞ்சா சாம்பாரா ரசமா? நமக்கு நிகழ்காலத்துக்குரிய திட்டங்கள், என் தேவனுக்கு எதிர்காலத்துக்குரிய திட்டங்கள். சொல்லுங்க, பிளான். 2வது அவர் சொல்றாரு, என்னுடைய திட்டங்கள் எல்லாமே அவனை செழிப்பாக்கும். சொல்லுங்க, ப்ராஸ்பரிட்டி. கரங்களை சொல்லுங்க. பல நேரங்கள்ல நாம ஒண்ணு செய்யறோம், எதிர்பார்த்து ஒண்ணு செய்யறோம், கடைசியில பார்த்தா அது ஒன்னெல்லாம் போயிடுது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். அடக்கமான பொண்ணு, அமைதியான பொண்ணு, அண்ணன் பொண்ணு என்ன பாக்குறீங்க, உள்ள கூட்டின்னு வரீங்க, கடைசியில உங்க மாட்டி அதை உடச்சிட்டு போயிடுது. அடக்கமான பொண்ணு தான் உள்ள கூட்டின்னு வரீங்க, எனக்கு அமைதியான பொண்ணு கொஞ்ச தலை நிமிராதுன்னு சொல்றீங்க. இப்போ தலையை குடியதே இல்லை அந்த பொண்ணு. அமைதியான பொண்ணுன்றீங்க, வாயை திறந்தா வண்ணாரப்பட்ட வரைக்கும் போகுது.
அப்ப நம்முடைய நினைவுகள் என்ன ஆயிடுது? சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி. என் நினைவுகள் ஒண்ணு கூட தோற்று போகலன்னு சொல்றாங்க மட்டும் கை தூக்குங்க. என்னுடைய பிளான் ஒண்ணு கூட தோத்து போல பாஸ்டர். புரியுதா? கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பசங்களுக்கு எல்லாம்? ஆயிடுச்சா தம்பி? ஆயிடுச்சா? 1000 கனவு நட்டுருப்பல. அதே மாதிரி கனவுகள் அப்படி அந்த கனவை பழிச்சுதான். நான் அப்படி நினைப்பேன். ஆரம்பத்துல இந்த விளம்பரங்கள்ல போகும்போது ஒரு அம்மா காலையில காபி கொண்டு வர இல்லை, தலையெல்லாம் தோட்டி கட்டிட்டு காஃபி காலையில வச்சு தொட்டு கும்பிடும். நான் அப்படிதான் நினைச்சேன். நான் இந்துவா இருக்கும் போது அப்படிதான் வரும்னு நினைச்சேன். இப்ப எப்படின்னா, இவன் பால் வாங்கி இவன் டீ போட்டு மேடம் மம்மி எழுந்துக்கன்றான். நீ பார்த்துருப்பீங்களா நரசஸ் காஃபி எல்லாம் வரும் இல்லை? ஒரு அம்மா அப்படியே தலையில குளிச்சுட்டு தொண்டு போட்டு அப்படியே காஃபி ஆடுற மாதிரி அப்படியே கொதிக்கிற மாதிரி புஷங்கால வச்சு தொட்டு போடும். இப்போ எந்த பொண்ணு என்ன பண்றது இல்லை. எட்டி ஒதுக்காம இருந்தா பரவாயில்ல, தொட்டு கும்பிட வேணாம். எட்டி ஒதுக்காம இருந்தா வாடா போடான்னு சொல்ற மனைவிலாம் இருக்கிறாங்க இப்பெல்லாம். நீ சத்தியமா பரல போக மாட்டீங்க. அப்படி யாரும் புருஷன் பேர் சொல்லி கூடாதீங்க. இது அமெரிக்கா இல்லை, இந்தியா. புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே சொல்ற புருஷனை வாடா போடா பேர் சொல்லி கூப்பிடுறதே தப்பு. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கார் எங்க போனாருன்னு கேட்டேன். அது எங்க போச்சுன்னே தெரியல. நான் கேட்டேங்க, உங்க வீட்டுக்கார் அதான் சொல்றேன் பாஸ்டர், எங்க போச்சுன்னே தெரியல. சரிங்க, அவர் எப்போங்க வருவாரு? அது எப்போ வரும்னு தெரியல. நான் கேட்டேன், சிஸ்டர் நான் வீட்டு நாய் ஆடு மாடு கேட்கல, உங்க வீட்டுக்காரர் அதான் சொல்றாரு, எங்க போச்சு தெரியல, எப்போ போச்சு அது கூட தெரியல. புருஷனா அது இது பேசுறீங்க, மனசாட்சியில் உங்களுக்கு எல்லாம். திரும்ப சொல்றேன், பைபிள் தூக்குறது முக்கியம் இல்லை, தூக்காம நடக்கணும். ஒண்ணு பேரை மாத்தணும், இல்ல உங்க சுபாவத்தை மாத்தணும். புரியவே மாட்டேங்குதுல்ல. சாந்தமான இருக்கும், சாந்தமே இருக்காது. சாந்தி இருக்கு இல்ல? சாந்தி சாந்தி என்ன இல்லை? சாந்தமே. ஆனா பேரு மட்டும் சாந்தி. அன்பு நான் பேசியிருப்பாரு, அன்பே இருக்காது. பேரு அன்பு, ஆனா ஒன்னா நம்பர் வம்பு. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை நினைத்திருக்கும் நினைவுகள் செழிப்பானது. சத்தமா சொல்லுங்க. those who knows English, so not disaster. சொல்லுங்க, அழிக்கும்படி அல்ல ஆக்கும்படியாக. 4 காரியம் சொல்றேன், தம்பி போடுவார். நம்பர் 1, அப்படி நினைவுகள். நம்பர் 1 சொல்லுங்க, ஐல சொல்லுங்க, இன்டிமேட் சொல்லுங்க, தேவனை குறித்து நெருக்கமான நினைவுகள். என்ன சொல்லுங்க? நெருக்கமான, யாரோ பத்தி அல்ல. நான் யோசித்து பார்க்கிறேன், எனக்கு யோசித்து பார்க்கிறேன். ஒரு காலத்துல நான் இந்துவா இருந்தேன். உட்கார்ந்தா முருகா, எழுந்தா முருகான்னு நல்ல பட்டுவிடையை ஊதி பூசுவேன். ஒரு வேடிக்கையான ஒரு சமம் தெரியுமா? ஞாசம் எடுத்த பிறகு கூட பழக்க தோஷம் போல அந்த அம்மா மாதிரி. புரியவே இல்லை. ஞானசம் எடுத்துட்டேன், இது போல உட்கார்ந்தா முருகா, எழுந்தா முருகா, அது கூட போல. அப்புறம் என்னையும் நான் கூட்டிப்பேன். ஏன்னா அது அப்படியே பூரி போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட என்னையும் ஆண்டவர் மாத்திட்டார். இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நான் ரொம்ப நாள் சபைக்கு போனேன், ஆனா ஞானசானம் எடுக்கல. சபைக்கு ஒழுங்கா போன ஞானசானம் எடுக்கல. ஒரு நாள் வந்து ஐயா சபையின் பாஸ்டர் நான் கேட்டார், தம்பி என்னப்பா ரொம்ப நாள் சபைக்கு வரிய, நீ ஏன் ஞானசானம் எடுக்கலன்னு. நான் சொன்னேன், அது ரொம்ப கஷ்டம்னு. அவர் சொன்னார், நான் தான் குடிக்கிறேன், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன், ஆனா சினிமா பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த ஐயா சொன்னார் ஒரு வார்த்தை, தம்பி எடு, கர்த்தர் எல்லாம் பார்த்து பாருங்க. எடு, நம்ம ஜெபம் பண்றீங்களா? எடு, எல்லாம் பார்த்து பாருங்க. 30:8:70 சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு நீயோட? என்னங்க? இன்னை வரைக்கும் சின்ன திரையில பார்க்கிறேன், பெரிய திரையில பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அவர் என்னை நினைவு கூர்ந்தார். அன்னைக்கு அந்த ஐயா சொன்னார் என்கிட்ட, தம்பி எடுப்பா. தம்பி எத்தனை பேர் யூடியூப்ல பாக்குறீங்க? மனசாட்சியே இல்லை. காலையில வந்து அந்நிய பாஷை பேசுறீங்க, சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா திரைக்கு வந்து சில மாதங்களான புத்தம் புதிய சாயங்காலம் சர்வீஸ் இருக்குதா? எங்க இருக்குதா? இவ்வளோ 20 பேர் வருவாங்களா? 40 பேரா? நீ சாதனையாடு. காலையில வரவங்கலாம் கிரிக்கெட் பார்க்க வரவங்க, சாயங்காலம் வர கிரிக்கெட் ஆட வரவங்க, சாயங்காலம் வரவங்க தான் உண்மையான விசுவாசி.
காலையில் வரவங்கெல்லாம் மந்தியா வருது, கூச்சு கூடாது. சாயங்காலம் வராங்க பார்த்தீங்களா, தியாகம் பண்ணி வராங்களே, அதை உண்மையான விசுவாசம். எல்லாம் சொல்லுங்க தம்பி, அந்த இங்கிலீஷ் வார்த்தை கூட இல்லை பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. 4 ஐ போட்டிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். தேவன் என்னை தனிப்பட்ட ரீதியில், படிங்க, தனிப்பட்ட ரீதியில, தனிப்பட்ட ரீதியில சொல்லுங்க. தேவன் என்னை தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருக்கிறார். நான் சொல்றது அப்படி சொல்லுங்க எல்லாரும். தேவன் என் கடந்த கால எல்லாம் சொல்லுங்க. தேவன் அறிந்திருக்கிறார். எல்லாம் அந்த சுத்தப்படி 30ஆம் அதிகாரம், 30ஆம் அதிகாரம் எல்லாம் சார் 29 ரைட். தம்பி அப்படியே போடுது, தம்பி அதே போடுங்க, இதே போடுறீங்களா? ரைட் சொல்லுங்க எல்லாரும். வந்து ஸ்கிரீன்ல பாருங்க. அப்படியே தேவன் தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருக்கிறார். சத்தம். தேவன் எப்படி சொல்லுங்க, என்ன மட்டும் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க பக்கத்துல அந்த பத்தி சண்டைக்கார மாதிரி கை கொடுக்குறீங்க. சொல்லுங்க, என்ன மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாருமா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமே. அக்கா 2 பேர் அக்கா தங்கச்சி சொல்லுங்க, என்ன மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாருமா. 2வது, மத்தவங்க அறிகிற மாதிரி இல்ல, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் அறிந்திருக்கிறார். சொல்ல நெருக்கமா. ஒரு நாள் இவன் சமீபத்தில் ஒரு திருமண நாளுக்கு போனேன். 50 வருஷம் ஆயிடுச்சு அவங்க கல்யாணம் ஆகி 50 வருஷம். அந்த அம்மாவை கேட்டேன், வீட்டுக்காரர் எப்படிங்கன்னு. கண்டுபிடிக்கவே முடியல. உங்க வீட்டுக்காரர் எப்படிங்க, உங்க வீட்டுக்காரர் எப்படின்னு கேட்டேன், கண்டுபிடிக்க முடியல. அந்த அம்மா கேட்டேன், சிஸ்டர் அவங்க மனைவி எப்படின்னு கேட்டேன், கண்டுபிடிக்க முடியலன்றார் வந்தாள். அப்போ இவங்க இப்படிதான் வாழ்ந்துருக்காங்க 50 வருஷமே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கினீங்களா? அவரை எப்போ எப்படி பாருன்னு தெரியாதுல்ல. திடீர்னு சாதுவாகிறார், திடீர்னு காட்டு மிராண்டி மாதிரி ஆயிடுறாரு. எப்போ சிங்கமா மாறுவாரு, எப்போ நாயா மாறுவாரு, எப்போ சாதுவா இருப்பாரு தெரியல. தசாவதாரோட அவர் சூப்பரா இருக்கிறார். ஆனா சொல்லுங்க, தேவன் என்னை தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி. அதோ 700 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. ஆண்டவருக்கு எல்லாம் உங்க பேரை சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க பேரை சத்தமா சொல்லுங்கன்னு கேட்க வந்து ஸ்டீவனை தனிப்பட்ட முறை அறிந்திருக்கிறார். அவர் பேர் சொன்னாரா? சொன்ன ஸ்டீவனை என் மனைவி அறிந்திருப்பதை விட, என் பிள்ளைகள் அறிந்திருப்பதை விட, உலகம் அறிந்திருப்பதை விட, he knows me personally. சொல்லுங்க, தனிப்பட்ட ரீதியில் அறிந்திருக்கிறார். 2வது சொல்லுங்க, நெருக்கமாய் அறிந்திருக்கிறார். சில பேர் கேட்கிறோம், என்னங்க அவரை தெரியுமா? தெரியுங்க, எப்போ பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியும். இந்த காலத்துல இந்த ஐக்கில் உட்பட்ட பையன்கள்லாம் சொந்த அப்பாவையே தெரிஞ்சவன் சொல்றான். ஏன்னா அவர் வீட்டுக்கிட்டு வராரு, இவன் கேபின்ல ஏசியில் இருக்கிறான், இவர் யார் பாடினா என் ஊருக்காரன்றான். எல்லாம் கனவு சொல்லுங்க, தேவனை நெருக்கமா அறிந்திருக்கிறேன். மனுஷனுக்கு ஒரு பக்கம் தெரியும். ஹலோ, இப்போ உங்க ஐயா இருக்கிற, உங்க ஐயாவுடைய ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும். அவருடைய வேதனை தெரியுமா? அவருடைய பாடுகள் தெரியுமா? அவருடைய கண்ணீர் தெரியுமா? அவருடைய கலக்கம் தெரியுமா? அவர் கடந்து போன பாதை தெரியுமா? அவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்க, நெருக்கமா. நான் உள்ள ஒரு பார்த்தேன், இங்க வர்றதுக்கே உங்களுக்கு எல்லாம் நீங்க அவார்ட் தரணையா? நீங்க எல்லாம் 100 வருஷம் இருப்பீங்க. நல்லா இங்க வர்றதுக்கே சுரங்க பாதையில போற மாதிரி இருக்குது. கேஜிஎஃப் மைண்ட் ஸ்கூல்ல போற மாதிரி இருக்குது. இதுதான் ஏதாவது கேஜிஎஃப் காரங்க இருக்கீங்களா? கேஜிஎஃப் காரங்க இருக்கீங்களா? மைண்ட் சுரங்க பாதைக்குள்ள போற மாதிரி இருக்குது. பயமா வேற இருக்குது வந்து வரும்போதே. நீங்கள் உண்மையாவே நீங்கள் ரொம்ப தியாகிகள். உங்களுக்கு எல்லாம் தியாக செம்மல் பட்டம் கொடுக்கணும் கட்டாயம். மழை காலத்துல எப்படி இருக்கீங்க ஐயா? மழை காலத்துல எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான் இருக்குமா? அப்படியா? மூவரும் போகும் அது மாதிரி இருக்கு. ரொம்ப தியாகம் பண்ணி வரீங்க, பரவாயில்ல. இந்த அம்மாலாம் வர்றதுல ரொம்ப தியாகமா. நான் வரும்போது பயந்து வந்தேன். சொல்லுங்க, தேவன் என்னை நெருக்கமாய். சொல்லுங்க, தேவனுடைய அந்த 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 அறிவு முடிவில்லாதது. கொஞ்சம் பேர் பாருங்க, சில பேர் நம்மளோட நெருக்கமா இருப்பாங்க, கொஞ்ச நாள் போன உடனே
கட்டி விட்டுருவாங்கல்ல. நம்ம அவங்கள கட்டி விட்டுருமோ, அவங்க நம்மளை கட்டி விட்டுருமோ தெரியாது. ஆனால் கல்லறை போகிற வரை அவருடைய உறவு நெருக்கமா இருக்கும். சத்தமா. சில பேர் நம்ம சீக்கிரம் மறந்துடுறோம் இல்ல. யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பான பாத்திரக்கான் மறந்து போனான். நீ எவ்வளவு பேர் நன்மை செஞ்சிருக்கிறீங்கம்மா? ஒரு சொல்லட்டுமா, நீ யாருக்காக பாடுபட்டீங்களோ அவங்களாலே நீங்க பாடுபடுத்தப்படுறீங்க. உண்மையா பொய்யா? எத்தனை கடை வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சீங்க? சொந்த அண்ணனுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு. அவங்க தான் உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மாரடைப்பு காரணமே அவங்க தான். பிபி காரணம் யாரு தான்? உங்க பிபிக்கு காரணம் யாருங்க? நான் வந்து ஒரு இந்து. நான் ஒரு இந்துன்னு வந்தேன். சின்ன வயசுலயே பியூர் வெஜிடேரியன். எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு. சந்தேகமா பாக்குறீங்க? டாக்டர் என்னை பார்த்து கேட்டாரு, குடிப்பீங்களான்னு கேட்டாரு. நான் பாஸ்டரியான்னு. ஸ்மோக் பண்ணீங்களான்னு கேட்டாரு. நான் பாஸ்டர் நம்ப முடியலையேன்றார் இருந்தாரு. அப்ப 10 அடைப்பு. அப்ப அவரே சொன்னாரு, வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் உள்ள பிளாக் ஆயிடுமா. சொல்லுங்க யார்த்தையா ஒருத்தர்கிட்ட. யார் சொல்ல முடியும் அவரே சொல்லிடுங்க. போய் உட்கார்ந்து மழை சொல்லுங்க. அப்ப அடைப்புக்கு என்ன காரணம்? ஒண்ணு சாராய காரணம், இல்ல மன அழுத்தம் காரணம். ஆனா தேவன் சொல்றாரு, அவருக்கு என்னுடைய நினைவு முடிவே இல்லையா. கரெக்ட் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னை மாற வாதவரே முழுவேனையா. சில நினைவுகள்லாம் சில பேர் நம்ம சீக்கிரம் மறந்துடுறாங்கல்ல. இதான் ஞாபகம் வருது. உங்களை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறாங்களா? இல்ல நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? உங்களை வளர்த்தாங்களே, ஆளாக்குறாங்களே, புரியுதா உங்களுக்கு? உங்களை உருவாக்குனாங்களே. நான் ஆரம்பத்துல நான் மண்ணடியில தான் பிறந்து வளர்ந்தேன். மண்ணடியில அதான் படிச்ச முத்தால்பேட்டை ஸ்கூல்ல. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, மிஸ்ஸஸ் கேரபட் அவங்க பேர். ரொம்ப கஷ்டம். ஒரு மாசம் ஆனா 10 ரூபா கொடுப்பாங்க எனக்கு. இன்னைக்கும் அந்த அம்மா நினைக்கிறேன், 10 ரூபா நினைக்கிறேன். கரெக்டா 1ஆம் தேதி 10 ரூபா கொடுப்பாங்க. 2வது எங்க பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. 2 கண்ணும் தெரியாதவங்க. 2 கண்ணும் தெரியாது. 3 ஸ்டவ் பார்த்து வீட்டுல இருந்ததுல 3 ஸ்டவ்னா 3 ஸ்டவ் இல்லை, 3 போடுற ஸ்டவ். அதுல கருப்பு காபி போட்டு கொடுத்து ஜெபம் பண்ண கத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் நல்லா ஜெபிக்கிறேன்னு சொன்னா அவங்க தான் காரணம். அந்த மாதிரி நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, தேவன் எப்படி நினைக்கிறாரா? தமிழ்ல சொல்லுங்க எல்லாரும். எப்படி நினைக்கிறார்? கரெக்டா சொல்லுங்க. அவருடைய நினைவுகளுக்கு என்ன இல்லை? நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம்ல. இப்போ இந்த சபைக்கு எவ்வளவு பேர் வந்தாங்க? அவங்க எல்லாம் பாஸ்டர் பாக்குறாங்களா? நேற்று ஒருத்தர் வந்தான். அவன் நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். இவன் பொண்ணு கல்யாணம். கார்டு கொடுத்தா வந்து நான் நினைச்சேன் ப்ரூஃப் பார்க்க சொல்றான்னு. ப்ரூஃப் பார்க்கணுமான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் இதான் கல்யாண கார்டுன்னா. டே அந்த நாள் நான் இருக்க மாட்டேன்டா, நான் கொரியா போறேன்னு. பரவாயில்ல பாஸ்டர் நீ போயிட்டு வாங்கன்றான். நேற்று நடந்த ஒரு சம்பவம். அந்த அவனுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், நான் கல்யாணம் பண்ணேன், நான் பொண்ணு பார்த்தேன். இங்க இருந்து அவனை திருநெல்வேலி கூட்டின்னு போனேன். அவனை திருநெல்வேலி கூட்டின்னு போய் நானே அவனை கூட்டிட்டு போய் பொண்ணு பார்த்து ஞானஸ்தானம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணேன். நேற்று அந்த ஆள் இறந்துட்டேன். அந்த ஆள் இறந்துட்டேன். அவங்க பையன் சொல்றான், இப்போ பாஸ்டர் நான் அந்த சபைக்கு போறேன், ஒரு பெரிய சபைக்கு போறேன். எங்க? ஒரு பெரிய சபைக்கு போறேன், நானே பார்த்துக்கிறேன். இந்த பிள்ளைகளை அவன் தான் வளர்த்தான். இந்த இறந்து போன பையன் தான் வளர்த்தான். அவன் தான் ஸ்கூல்லாம் கூட்டிட்டு போவான். ஞானஸ்தானம் கொடுத்தேன், ரட்சிப்பு நடத்தினேன், பிள்ளை ரட்சிப்பு நடத்தினேன். அந்த குடும்பத்தையே நான் தான் சென்னை கொண்டு வந்தேன். நான் சொல்ல அந்த கருத்து எல்லாம் சொல்லுங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அந்த வசனம் 39 எல்லாம் சொல்லுங்க. 29 சொல்லுங்க. என்னை எல்லாம் சொல்லுங்க. அவர் நினைத்த நினைவுகள் சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுங்க. தமிழ் நினைவுகள் போட்டு, ஆங்கில கனவுகள். தம்பி இந்த போட்டிகளை கட்டுவார், அது போடுங்க. எல்லாம் பைபிள் கையில் எடுங்க. தேவன் நினைத்தால் என்ன நடக்கும்? நம்பர் 1 எல்லாம் சொல்லுங்க. 29:6 29:6 சாரி 5 சொல்லுங்க. தேவன் கட்டும் போது அதுல தம்பி கட்டுவார், அது இல்லை. முதல்ல ஒண்ணு போட்டீங்க.
சொல்லுங்க, தேவன் என் வாழ்க்கையை கட்டுவார். 29ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க எல்லாரும். சொல்லுங்க, கட்டி. சத்தமா சொல்லுங்க. படிக்க மாட்டீங்களா? பைபிள் படிக்க மாட்டீங்களா? கொஞ்சம் படிங்களேன், கொஞ்சம் படிங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. ஆமா, நீங்களே படி, சத்தமா படிங்க. மைக்ல படிக்க மாட்டீங்களா பாஸ்டராமா? சரி சார், டைம் இல்ல. சொல்லுங்க, தேவன் நினைக்கும் போது சொல்லுங்க, 2026 என் வாழ்க்கை கட்டப்படும். நல்லா கரெக்டா சொல்லுங்க, என் வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும். சொல்லுங்க, என் ஊழியம் கட்டப்படும். 2025 விட 2026 கட்டப்படுவேன். சொல்லுங்க, காட் வில்ஸ். சத்தமா சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கட்டப்படும். கை சொல்லுங்க சத்தமா. இடிந்து போனேன், வாழானே, ஒன்றுமில்லாத மண்மேடான வாழ்க்கை கட்டப்படும். சொல்லுங்க, குடும்பம் கட்டப்படும். சத்தமா சொல்லுங்க, தொழில் கட்டப்படும். 2025 நிறைய வாழ இருக்கலாம். நல்லா கவனிங்க. அது என்ன போட்டுருது? அவர் எங்க இருந்தாராம்? 7ஆம் வசனம், 7ஆம் வசனம், 7ஆம் வசனம். என்னங்க? சத்தமா சொல்லுங்க. ஒருவேளை 2025 உடைய வாழ்க்கை ரொம்ப இருளா இருந்திருக்கலாம், சிறையிலா இருந்திருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி, என் வாழ்க்கை கட்டப்படும். பைபிள பார்க்கணும். 29 2வது சொல்லுங்க, நாட்டுவா. சத்தமா சொல்லுங்க, God plan. சொல்லுங்க, நாட்டுவா. சத்தமா. ஸ்திரம் இல்லை, உறுதி இல்லை, நிலை இல்லை, ஸ்திரமா ஒண்ணுமே இல்லை. வேலை ஸ்திரம் இல்லை, வாழ்க்கை ஸ்திரம் இல்லை, தொழில் ஸ்திரம் இல்லை, ஊழியம் கூட ஸ்திரம் இல்லை. 2026 கர்த்தர் எல்லாம் ஸ்திரப்படுத்துவார். சொல்லுங்க, நாட்டுவார். நாமே ஸ்திரம் இல்லை. சின்ன கேள்வி கேட்கிறேன். 2025 53 வாரம் சபைக்கு வந்து கை தூங்க பாருங்க. எழுந்துங்களா? அப்படியே உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன். அம்மா எழுந்துக்குங்க, உங்களுக்கு ஒரு ஜெபம் பண்றேன். 52 வாரம், 52 வாரம், 53 வாரம் ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ? ரைட். அம்மா, உங்க ஆண்டு 100 வயசு வச்சிருப்பாரு. சூப்பர்மா, சூப்பர். யோசிக்கிறீங்களோ? 50 வாரம் வந்தவங்க எல்லாம் உங்களுக்கான ஜெபம் பண்றேன். நீங்க 100 வயசு இருப்பீங்க, உங்க பிள்ளைகள் ரொம்ப நாள் இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி அத்தனையும் வாழ்க்கையில வரும். சொல்லுங்க, கட்டுவார், நாட்டுவார், போஷிப்பார், விருத்தியாக்குவார், உங்கள் வாழ்க்கைகளை குறுக்கிடுவார், உங்கள் வாழ்க்கை எல்லாத்துக்கும் பதில் அளிப்பார். ஆமே, நம்புறீங்களா? ரொம்ப சந்தோஷமா. சின்ன ஜெபம் பண்றவங்க மாணவா, நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எதிர்மறையான சம்பவங்கள், இயற்கை சீற்றங்கள், குடும்பத்தில போராட்டங்கள், இதுக்கு மத்தியில 50 வாரங்கள் மறுபடி உதவி செய்தீரே, ஆசீர்வதிங்க. 26ஆம் வருஷத்துல இன்னும் அதிகமாய் ஆலயத்தை நேசிக்க, ஆலயத்தை அன்பு கூற, ஆண்டவரே சபையை நேசிக்க பிள்ளை உதவி செய்யுங்க. சுகம் தாங்க, பலன் தாங்க, நீடித்த நாட்களை தாங்க, தீர்க்காயசை தாங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அம்மா, 26 தொடர்ந்து வாங்க. ரொம்ப கஷ்டம். சொல்லுங்க, வாய்ப்பு இருந்தது வந்தேன், ஆசீர்வாதம் இல்லை. வாய்ப்பே இல்லை, வந்தேன், அது ஆசீர்வாதம். புரியல? இல்ல, வாய்ப்பு இருந்தது, வந்தேன், அது ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை வாரம் வந்தீங்க? நான் வந்ததே தப்புன்றீங்களா? சொல்லுங்க, வாய்ப்பு இருந்தது, வந்தேன், அது முக்கியம் அல்ல. வாய்ப்பே இல்லை, ஆனா வந்தேன். பரலோகம் பாக்குது. ஆமென். பாஸ்டர் பார்க்கிறாரு இல்லையோ, பரலோகம் பாக்குது. என்னெல்லாம் செய்வார்? உட்காருங்க. என்னெல்லாம் செய்வார்? 29:6 29:6 என்னெல்லாம் செய்வார்? 29:6 வேகமா படிங்களேன். சொல்லுங்க, கட்டுவார், நாட்டுவார், அடுத்து போஷிப்பார். 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். எஸ் அம்மா, சாரி, 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். எஸ்
எஸ், ஆமே. எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. என்னை போஷிப்பார் சொல்லுங்க. 26ஆம் ஆண்டிலே என்னை பசி இல்லாமல் தேவைகளை சந்திப்பார் சொல்லுங்க. என் வாழ்க்கையை கட்டுவார், என் வாழ்க்கையை உறுதிப்படுத்துவார். பிளான் அப்படின்னா என்னை ஊன்றப்படுத்துவார். சுதாரங்கள்ல ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியல, சபைக்கு வர முடியல. தேவன் சொல்றார், உன்னை நாட்டுவேன், இதே சபையில உன்னை நாட்டுவேன், உன்னை பயன்படுத்துவேன். சொல்றார், உன்னை நான் வசனம் படிச்சாங்க. பாஸ்டர் என்ன படிச்சாங்க சொல்லுங்க. நீங்கள் கனிகளை சாப்பிடுவீர்கள், அப்படியே நான் உங்களை போஷிப்பேன். ஹலோ, வேலை இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றார், I will provide you. சத்தமா சொல்லுங்க. 4வது குறிப்பு, உன்னை விருத்தி ஆக்குவார். 29லயே உன்னை விருத்தி ஆக்குவார். படிங்க, சத்த படிங்க. 29 சத்தமா சொல்லுங்க. 6வது கடைசி வார்த்தை, 6வது கடைசி வார்த்தை சொல்லுங்க. எஸ், ஆமென். எல்லாம் சொல்லுங்க. பெருகுவோம் சொல்லுங்க. இந்த வருஷத்துல சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. வாழ்க்கையில பெருகுவோம், பொருளாதாரத்திலே பெருகுவோம், ஆவியிலே பெருகுவோம், ஆத்துமாவிலே பெருகுவோம், சரீரத்திலே பெருகுவோம். பயமாகுதா சொல்லுங்க. பெருகுவோம், ஊழியத்திலே பெருகுவோம். என்ன சொல்லுங்க? ஆவியிலே பெருகுவோம், ஆத்துமாவிலே பெருகுவோம். பைபிள் கேட்டு சொல்லுங்க. வசனத்திலே பெருகுவோம், கிருபைகளிலே பெருகுவோம், ஆத்துமாக்களிலும் ஒரு பெருகுவோம். கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஆமென். கவனிங்க. இதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், போராட்டங்கள் ஈஸியா நடக்காது. தெரியுமா? ஒரு வீடு கட்டுறோம், ஈஸியா கட்ட முடியுதா? என்னங்க, ஒரு வீடு கட்டுறது ஈஸியா கட்ட முடியுதா? எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை. 2வது, சாப்பிடுவீர்கள் அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அதை தந்து என்னை போஷிப்பார். ஆமென். பாட்டெல்லாம் பாடுறோம். சிங்க குட்டிகள் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்போது கண்டதே இல்லை. பாஸ்டர் மாமா இங்க இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகளை வீட்டுல நீங்க? 5 பேரா? நாங்க 9 பேர். நாங்க 9 பேர் எங்க வீட்டுல. இன்னை வரைக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே சொல்லுங்க. தேவன் போஷிப்பான்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. 4வது சொல்லுங்க. விருத்தி ஆக்குவா. ஆமென். ஒன்றுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா விருத்தி ஆக்குவா. ஏன் தெரியுமா? அவர் செய்கிறார். சொல்லுங்க. அவர் செய்கிறார். நம்ம தொட்டா இருக்குது போயிடும், ஆனா தேவன் தொட்டா இருக்குது அதிகமா. தண்ணீரை திராட்சசமா மாற்ற முடியும் அவரால். சொல்லுங்க. ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியும். ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்க முடியும். காணக்கூடாத ஒன்றை காண செய்வார், இல்லாத ஒன்றை பார்க்க செய்வார். சொல்லுங்க. அடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆண்டில தேவன் என் வாழ்க்கையை குறுக்கிடுவார். தமிழ் வசனம் படிக்க God's intervention. 29ஆம் வசனம். அதுல அடுத்த வாசனை பட்டிருக்கிறது 10ஆம் வசனத்துல. 10ஆம் வசனம் 10 3ஆம் வசனம் சொல்லுங்க. ஆமென். ஒரு நிமிஷம் சொல்லுங்க எல்லாரும். எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. சிறையிருப்பு, பாபிலோன், பாடுகள், போராட்டங்கள், நீண்ட காலம். எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம்? அது எத்தனை வருஷம்? நம்ம முடியுமா? முடியுமா? சொல்லுங்க. இந்த ஆண்டிலே என்னுடைய சிறையை கர்த்தர் மாற்றுகிறார். ஏன்னா எதிர்பார்த்த ஒன்றை திரும்ப தருகிறார். அதுல போட்டிருக்குது, தேவன் என்னை சந்தித்து. படிங்க. தேவன் என்னை. சத்தமா சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அண்டர்லைன் பண்றீங்களா? எல்லாம் அண்டர்லைன் பண்றீங்களா? சொல்லுங்க. தேவன் என்னை சந்தித்து. ஹலோ, தெரியுமா? வாழ்ந்திருக்கும் போது எல்லாம் உங்களை சந்திப்பாங்க. உள்ள போயிட்டீங்கன்னா, வாழ்ந்திருக்கும் போது நல்லா இருந்தா நீங்க ஆண்டி தான். நீ குடிச்சீங்கன்னா தாய், கொடுங்க பேய், கொடுத்தா மம்மி, இதெல்லாம் நீங்க டம்மி. சொல்லுங்க. அந்த சிறை இருப்பில எவ்வளவு நாள்? எவ்வளவு நாளுங்க?
சத்தமா எவ்வளவு நாளுங்கிறது சத்தமா. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது போயிட்டு கேஸ், இது தரங்க சொல்றேன். மனம் திரும்பாத பிள்ளை, மனம் திரும்பாத கணவன், மனம் திரும்பாத உங்க மகள், அது 70 வருஷமா இருக்கலாம், 700 வருஷமா இருக்கலாம், தேவன் சந்திக்க முடியும். ஆமே. டோன்ட் கிவ் அப். சொல்லுங்க. நாட்கள் ஓடலாம், காலங்கள் ஓடலாம், எப்ப சந்திக்கிறாரா? எத்தனை வருஷத்துக்கு பிறகு? சத்தமா. என்ன பண்ண தெரியுமா? ஜெபிக்கிறோம், ஊழியம் பண்றோம், ஐயா கூட ஜெபிக்கிறோம், ஊழியம் பண்றோம், முயற்சி பண்றோம், நாள் ஆயிடுச்சு, நடக்காது. இல்ல, ஆண்டவருக்கு 70 வருஷம் வந்து 7 நிமிஷம் மாறி. ஆமென். சொல்ல, தேவனுக்கு கால தாமதங்கள் மறதி அல்ல, அவர் நினைத்திருக்கிறார். சொல்ல, தேவனுடைய கால தாமதங்கள் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. 7 வருஷம் ஆயிடுச்சு, என்னை ஆண்டவனை கைவிட்டார் இல்ல. முதல் படிங்க சிஸ்டர், முதல் படிங்க. 70 எங்கே எங்கே? சத்தமா சத்தமா. பாடுகள், போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர். ஆனா தேவன் சொல்றாரு, நீ எங்க இருந்தாலும், எவ்வளவு காலங்கள் இருந்தாலும், ஐ கேன் மீட் யூ. சொல். தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க. இடம் பொருட்டல்ல, சத்தமா. காலங்கள் பொருட்டல்ல, மனிதர்கள் பொருட்டல்ல, அவருக்கு வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. தேவன் என்னை சந்திப்பார். எவ்வளவு நாளானா கூட அவங்க சொல்றோமா? கணவன், மனைவி, பிள்ளை எவ்வளவு நாள் ஜோம் பண்றங்க, ஜோம் பண்ணி டயர்டா போயிட்டு, நோ 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 எல்லாம் சொல்லுங்க. தொடர்ந்து ஜெபிப்பேன், தொடர்ந்து போராடுவேன். ஏன் தெரியுமா? 7 வருஷம் முடிஞ்சா கூட சொல்ல படிங்க. பல முறை 100 முறை படிச்ச சந்தோஷம். நிறைவேறின பிறகு எல்லாம் கரங்களை போய் சொல்லுங்க. தேவன் என்னை, என் பிள்ளைகளை, குடும்பத்தை, என் கணவனை, என் மனம் திரும்பாத என் உறவுகளை நிச்சயமாய் சந்திப்பார். ஆமே. திரும்ப சொல்றேன், நீங்க இடத்தை பார்க்க கூடாது, காலங்களை பார்க்க கூடாது. நம்ம எதை பார்க்கிறோம்? பொதுவா புள்ளில கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இடத்த பாத்தீங்களான்னு கல்யாணம் பண்ணும் போது பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் அந்த இடம் பாத்தீங்களா? இடம் பார்க்கலையா? என்னங்க, அந்த லொகேஷனு இருக்கிற ஏரியாலாம் பார்க்கல. பார்த்தானே பொண்ணு கொடுத்தீங்க. வேற ஹவுசிங் போர்டு அதை கொடுத்துருப்பீங்களான்னு தெரியல. நீங்களும் ஹவுசிங் போர்டு தானே. ஆனா இவங்க ஹவுசிங் போர்டா இருந்தா கூட மண்ணானக்கு எதிர்பார்க்கறாங்க. நாங்க டெய்லி கேட்கிறோமே, புரியுதுங்களா? இருக்கிறது ஹவுசிங் போர்டு, ஆனா எது எதிர்பார்க்குது அந்த அம்மா? இது வாடகை வீட்டுல இருக்குது, ஆனா சொந்த வீடு கேட்குது இந்த அம்மா பையனுக்கு. சொல்ல, தேவன் இடம் பார்க்கல, நேரம் பார்க்கல, தூரம் பார்க்கல, பாரம் பார்க்கல, அதை என்னை சந்திச்சேன். நான் தான் சொல்லுங்க. சத்தமா. எத்தனையோ தடவை என்னை அவர் மீட் பண்ணாரு, ஆனா நான் தான் என்ன பண்ணல, அவரோட பேசல, டைமே இல்லை. ஆனா என்னதான் சந்திக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அடுத்த வார்த்தை எல்லாம் ஒன்னு சொல்லுவீங்களா? அப்படியே சொல்லுங்க. ஸ்கிரீன்ல பார்த்து அப்படியே சொல்லுங்க. சத்தமா. அவரும் நாட்டுகிறார். 3வது, 4வது, 5வது, 6வது சொல்லுங்க. பதிலளிப்பார் சொல்லுங்க. 13ஆம் வசனம் கடைசி வார்த்தை. 12 கடைசி வார்த்தை. நான் 2026 எல்லாம் கரைகளை உயர்த்தி சொல்லுங்க. 2026 எனக்கு செவி கொடுப்பா. ஆமென், ஆமென். ஒரு 3 காரியம் சொல்லி முடிக்க. நம்பர் 1, என் கடந்த காலங்களை அறிவார், என் நிகழ்காலங்களை அறிவார், எதிர்காலத்தை அறிவார். ஆமென். உனக்கு எல்லாமே தெரியும். என் கடந்த காலம், நான் இங்க இருந்தேன், படிச்சாங்களே பாஸ்டர்மா, சத்தமா யோசிச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு அவர் வந்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லை சொல்ல. விரும்பாத இடம், சத்தமா.
அருவருக்கப்படத்தக்க இடம், அசுத்தாவின் இடம். அந்த இடத்துல வந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார், வந்து என்னை சந்தித்தாரே. ஆமென். புரியுதா? கொஞ்சம் கீழே போயிட்டீங்கன்னா அண்ணனே சந்திக்க மாட்டார், புள்ளிகளே சந்திக்காது, யாருமே சந்திக்க மாட்டாங்க. சொல்லுங்க, என் சிறையிருப்பில், என் வேதனையில், என் கண்ணீரில், என் கலக்கத்தில், என்னுடைய இக்கட்டில், என்னுடைய அந்த யாரும் விரும்பாத இடத்துல என்னவன் சந்திச்சார். ஆமே. சத்தமா உடனே சொல்ற உங்களுக்கு கவனிங்க, நேரம் ஒரு பொருட்டல்ல, காலங்கள் ஒரு பொருட்டல்ல, இடம் ஒரு பொருட்டல்ல. எதையும் செய்வார், எங்கும் செய்வார், எப்போதும் செய்வார். சொல்லுங்க, எதையும் செய்வார், எப்போதும் செய்வார். அப்படி தெரியுமா? ஆபிரகாமுக்கு சொன்ன பிறகு 20 வருஷம் ஆயிடுச்சு. சொன்னது 100ல, நடந்தது 125ல. மோசேக்கு சொன்னது 40ல, நடந்தது 80ல. சொல்ல, தேவனுக்கு நேரம் முக்கியம் இல்லம்மா. சத்தமா ஒரு பிள்ளை திருமணம் சொல்றேன், ஒரு பிள்ளை திருமணம், வேலை வாய்ப்பு, எதிர்காலம். எனக்கு தான் நேரம், ஆனா அவருக்கு நேரம் வரல. சொல்ல, என் நேரம் இன்னும். கரங்களை வச்சு சொல்லுங்க, தேவனுக்கு 70 பெருசு இல்லை. அவங்களுக்கு இஸ்ரவேலர்கள் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க, ஆனா சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம். சொல்ல, அப்படியே செய்தார். 2 காரியம் சொல்லி முடிக்கிறது தம்பி, போடுறீங்களா? கடந்த காலங்கள் தெரியும், நிகழ்காலங்கள் தெரியும், வருங்காலம். ஒரே வசனம் படிச்சு முடிக்கலாம். யோபின் புஸ்தகம், நான் போகும் பாதையை அவர் அறிவார். எல்லாரும் வசனம் படிக்கிறீங்களா? நான் போகும் பாதை அவர் அறிவார். யோபின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். He knows my ways. யோபு 29. நான் போகும் பாதையை அவர் அறிவார், அவன் சோதித்து பின் நான் பொன்னாய் விளங்குவேன். 29 நினைக்கிறேன். ஒரு வசனத்தை படிக்கிறேன், கேளுங்க. ரைட். 23:10. ஆனாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் போகும் வழியை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. தேவனுக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், வருங்காலம் தெரியும். வசனம் இப்ப படிச்சுக்க. வசனம் இது எதிர்காலமா நிகழ்காலமா? நான் போகும் வழியை அவர். எதிர்கால நிகழ்காலமா? சத்தமா. 139 சங்கீதம், என் உட்கார்தலையும் என் எழுந்திருப்பதிலையும் அறிந்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து சொல்லுங்க, தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம மனுஷன் கூட போடுறிய என்ன கொஞ்சம் அடுத்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அது போடுங்க. சொல்லுங்க, என்னுடைய சூழ்நிலைகளை அறிவார். சத்தமா சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, உங்க பிள்ளைக்கு தெரியாது, ஐயாவுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. பட் he knows. ஆமென். சொல்லுங்க, என்னோட ஆழமான சூழ்நிலை, இருளான சூழ்நிலை. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில கொஞ்சம் இருள் வந்துச்சுன்னா யாரையும் வரமாட்டாங்க. இந்த கொரோனா காலத்துல ஒரே வீட்டுல கணவன் மனைவி தனித்தனியா இருந்தாங்க. கணவனை மனைவி பார்க்க முடியாது, மனைவி கணவன் பார்க்க முடியாது. அதனால தேவன் சொல்றாரு, சொல்லுங்க, உங்களுடைய சூழ்நிலை எவ்வளவு ஆழமா இருந்தாலும், எவ்வளவு இருளா இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாற்றுவேன். சொல்ல, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். நான் போகும் பாதையை. சத்தவன் யார் அறிவார்? பிடிச்ச நான் போகும். ஆனாலும் போதும். சூப்பர். ஆனாலும் தெரியுமா? எல்லாமே மோசம்தான், நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை. சொல்லுங்க, ஆனாலும். நாட்கள் அதிகம், சொல்லுங்க, தூரங்கள் அதிகம், பாரங்கள் அதிகம், நேரங்கள் அதிகம். எழுந்துருச்சு. ஆனாலும் நான் போகும் பாதை. ஹலோ, யாருக்குமே தெரியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரும், உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு என்னங்க. மனுஷன் தான் பார்க்கிறோம். தோற்றம், ட்ரெஸ்ஸு, அந்த வீடு,
அதாவது இருக்கிற எல்இடி இதுதான் மனுஷன் பார்க்கறான். ஆனா தேவன் சொல்றாரு, உன் வழியை நான் அறிவேன், உன் வேதனை அறிவேன், உன் பாடுகளை அறிவேன், எதிர்காலத்தை அறிவேன். ஒன்ஸ் அகைன் இந்த முதல் வார்த்தை, நான் உன் பேரில் நினைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், சொல்லுங்க, தீமைக்காக அல்ல, சமாதானத்துக்காக. மக்கள் நினைப்பாங்க, யாரை எப்போ போடலாம், யாருக்கு எப்போ குழி பறிக்கலாம், யாரை எப்போ போட்டு தள்ளலாம், யாருக்கு எப்போ குழி வெட்டலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, நான் என் நினைவுகள் எல்லாம் சமாதானமானது. இங்கிலீஷ்ல போட்டார், இங்கிலீஷ்ல ஒரு புரியுமா தெரியல, இங்கிலீஷ்ல சொல்லுங்க, சக்சஸ், வெற்றிக்கான வழிகள். சத்தமா சொல்ல, வெற்றிக்கான வழிகள். ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க நல்லா இருந்தா உங்க தங்கச்சிக்கே பிடிக்கல, உண்மையா பொய்யா? ஒரு அக்கா நல்லா தங்கச்சிக்கே பிடிக்கல, தங்கச்சி நல்லா இருந்தா அக்காவுக்கே பிடிக்கல, உண்மையா பொய்யா? அக்கா நல்லா இருந்தா தங்கச்சிக்கு பிடிக்கல, அண்ணன் நல்லா இருந்தா தம்பிக்கு பிடிக்கல, தம்பி நல்லா இருந்தா உண்மையா இல்லையாமா? உங்க வீட்டிலே இருக்கலாம் அது மாதிரி. இல்ல, நீங்க ரொம்ப விசேஷமான குடும்பம் நீங்க. இதான் உலகம், பொறாமையான உலகம் இது. தேவன் சொல்றாரு, நான் நினைச்ச நினைவுகள்லாம் சமாதானத்துக்கு ஏற்றது. தமிழ்ல சமாதானம், ஆங்கிலத்துல வெற்றி போட்டு சொல்ல, வெற்றி நினைவுகள். தோல்விதான், நிறைய தோல்வி, நிறைய தோல்வி. குடும்பத்துல தோல்வி, வாழ்க்கையில தோல்வி, வியாபாரத்துல தோல்வி, வேலையில தோல்வி. சொல்றாரு, சொல்லுங்க எல்லாரும், எதிர்கால சொல்லுங்க, ஃபியூச்சர் சக்சஸ், சொல்லுங்க, வெற்றி. இப்பெல்லாம் கரைகளை உயர்த்தி இந்த வார்த்தையில சத்தமா சொல்லுங்க, வசனம் போடுங்க, சொல்லுங்க, தேவன் என் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். பார்த்தீங்களா, என்ன நினைவுகிற நான் யார்? எவ்வளவு பேர் இருக்கிறாங்கம்மா பூமியில? 700 கோடி ஜனங்க இருக்கிறாங்க. ஹலோ, நம்ம இங்க ஒரு மூலையில் இருக்கிறோம், இங்க ஒரு மூலையில் இருக்கோம். அடிக்கிற விமானத்துல போகும்போது பார்க்கிறேன், சென்னை கிட்ட வரும்போது சென்னை இப்படிதான் தெரியுது, இப்படிதான் தெரியுது சென்னை. அவ்வளவு பெரிய உலகத்துல நான் ஏமாத்துறோம், நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம், என் பணம் ஏமாத்துறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் பேரில் நினைத்திருக்கிற நினைவு. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேவனே, நான் பாத்திரவாளம் இல்லை. நிறைய போட்டார்ல, சொல்லுங்க, கட்டுகிறார். ரெண்டாவது அவர் போட்ட நீங்க மறந்துட்டீங்களோ? நாட்டுகிறார். மூணாவது, போஷிக்கிறார், திருப்தி ஆக்குகிறார். தேவனுடைய ஹலோ, என்னை சந்திக்கிறாரு. ஆமே, சத்தமா சொல்லுங்க, என்னை சந்திக்கிறார். எப்படி தெரியுமா? எந்த இடத்துல சந்திக்கிறார்? எந்த இடத்துல? சிறைச்சாலை. ஆமே, அது நிறைய உலகம் சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க உலகம்? நான் சொன்னேன், அவ கேட்கல, நான் சொன்னேன், சொல் பற்றி கீழ்படியல, சொன்னேன், அவ அதுக்கு ஒத்து வரல. தேவன் சொல்றார், என் நிலையை அறிந்தவர், என் பாடுகளை அறிந்தவர். அவர் சொல்றாரு, உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு. ஆங்கிலத்துல தோல்விக்கு அல்ல, வெற்றிக்கு. ஆங்கிலம் புரிஞ்சவங்க பாருங்க, not for suffering but for success. ஆமீன். சொல்லுங்க, நம்பிக்கையான நினைவுகள் எல்லாம். ஹலோ, உங்களை பத்தி 1000 பேர் சொல்லலாம், உங்களை 1000 பேர் சொல்ல பாருங்க. மனுஷன் எங்க முடிக்கிறானோ கத்துற ஆரம்பிக்கிறார். உலகம் சொல்லும், நீ உருப்பட மாட்ட. எங்க அப்பாவே என்ன பார்த்து சொன்ன, நீ உருப்படவே மாட்டடா, நீ இதில் போய் விழுந்துட்ட. அவருக்கு பைபிள் சொல்ல தெரியாது. நீ கருப்பு புஸ்தகம் படிக்கிற, வாழ்க்கையை கருப்பாயிடும். உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். 2000 ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன், 2000 பாஸ்டர்களை உருவாக்கி இருக்கிறேன், 2000 பிள்ளைகள் உருவாக்கிறேன், உலகத்துல பல ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன், நிறைய ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். கொரியாவுக்கு 77 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன்.
நான் சொல்றத கருத்து சொல்லுங்க. அவர் என்னை நினைவு கூர்ந்தார். எந்த இடத்துல தெரியுமே? நான் எங்க இருந்தேன்? பாபிலோன்ல. ஒண்ணு இல்லாம இருந்தேன், பிளாட்ஃபார்ம்ல இருந்தேன். 10:23 படிக்கமா? 10:23 போடுவீங்களா? 10:23 சொல்லுங்க. பிளாட்ஃபார்ம் சொல்லுங்கள. சொல்லுங்க. நான் ஒரு பிளாட்ஃபார்ம். கோபம் வருதோ? படிங்க சிஸ்டர். 10:23 3ஆம் மணி வேளையில் புறப்பட்டு போய் சத்தமா. அப்புறம் போதும். எங்க இருந்தீங்க? நீங்க எங்க இருந்தீங்க ஆரம்பத்துல? இப்ப எங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். மாடி வீட்டுல. மாடி வீட, ஓடு வீட? மாடி வீடு. சொந்த வீட, வாடகை வீட? எங்க இருந்த ஒரு காலத்துல தம்பி அதை ஹைலைட் பண்ண கிடைத்தது. இங்கிலீஷ் பைபிள்ல கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் சொல்லுங்க. நான் ஒரு தப்பே இல்லை. அங்க வந்து என்ன பார்த்தாரு அவரு. ஆமென் சொல்லுங்க. என்னை கண்டார். என்ன பண்ணிட்டு இருந்தேன்? வேலை இல்லை, வெட்டி இல்லை, ஒண்ணுமே இல்லை, சும்மா. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. தமிழ்ல எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்குது, சும்மா அர்த்தமே இல்லை. என்ன பண்ணிட்டு இருந்தோம்? என்ன பண்ணிருந்தீங்க? இப்ப எப்படி இருக்கிறீங்க? பிஸியா இருக்கிறீங்கல்ல? பிஸியா இருக்கிறீங்க? பிஸியா இல்லையா? காலையில இருந்த உடனே புரியுது உங்களுக்கு? உட்காரவே நேரம் இல்லை, மூச்சு விட நேரம் இல்லை. அதுக்கு எப்படி இருந்தாங்க எல்லாரும்? அவன் சொல்லட்டுமா? ஏசுனா சந்திக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட வழி இல்லை, சந்திச்ச பிறகு சாப்பிட நேரம் இல்லை. எங்க பொண்ணு இருக்குது பாருங்க, 4 மணிக்கு சாப்பிடுற மத்தியானம் சாப்பாடு, காலை பிரேக்ஃபாஸ்ட் 11 மணிக்கு சாப்பிட்றேன். அவ்வளவு பிரியா இல்லை, நிறைய வேலைகள், ஊழியங்கள். ஒரு நாளைக்கு 4 பிரசங்கம் பண்ணுவோம், 5 பிரசங்கம் பண்ணுவோம் டிவியில. சொல்லுங்க, இப்படி இருந்த ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? கரங்களை சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். எதை மறந்துடக்கூடாது. கேட்டேன். பிளாட்ஃபார்ம் மறந்துடக்கூடாது. சத்தமா சொல்லுங்க. எதை மறந்துடக்கூடாது? சத்தமா. நான் சொன்ன பார்த்தீங்களா? உலகத்தின் 42 நாடுகளில் பிரம்மாண்டமான கூடுகையில 32,000 பேருக்கெல்லாம் பேசுற வாய்ப்பு. அதெல்லாம் பெருசு இல்லை. எனக்கு தெரியும் எங்க இருந்து போனேன். நான் இருந்த வீட்டுல மின்சாரமே இல்லை. மின்சாரம் இல்லாம தான் என்னுடைய கல்லூரி படிப்பை படித்தேன். எலக்ட்ரிசிட்டி எங்க வீட்டுல இல்லை. அப்படிதான் ஸ்கூல் படிச்சேன், கல்லூரி படித்தேன். சாதாரண கார்பரேஷன் ஸ்கூல்ல படித்தேன். எப்படி இருந்தேன்? சொல்லுங்க. என்னை கண்டா. சத்தமா சொல்லுங்க. அவர் மாத்திரம் நம்மளை நீங்க பார்க்கலன்னா எங்க இருந்திருப்பீங்க? கேட்டேன். காசிமணி கல்லூரில் இருந்திருப்பீங்க, இல்ல மூலகோத்துல இருந்திருப்பீங்க, இல்ல பெரம்பூர் கல்லூரில் இருந்திருப்பீங்க, இல்லையாம்மா? என்ன அப்படி பாக்குறீங்க? நேற்று 1ஆம் தேதியில இருந்து இன்ன வரைக்கும் டெய்லி பார்த்தா ஒரே கண்ணீர் அஞ்சலி போஸ்டரா இருந்தது. எங்க பார்த்தாலும் சொல்லுங்க. அவர் என்னை பார்த்ததுனாலதான் நீ என்ன பாக்குற. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் என்னை பார்த்ததுனாலதான் நீங்க என்ன பாக்குறீங்க. நீங்க எனக்கு பிறந்த நாள் 73வது பிறந்த நாள் இன்னைக்கு எனக்கு. உங்களுக்கு அவர் என்ன பார்க்கலன்னு என்ன யாரும் பார்க்க முடியாது. எனக்கு 10 அடைப்பு, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு மற்ற ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. என்னை கண்டா. அவர் கண்டனாலதான் சொல்லுங்க. அவர் என்ன பார்த்தனாலதாம்மா உன்னை என்னால பார்க்க முடியுது. இல்லைன்னா நீயும் போயிருப்ப, நானும் போயிருப்பேன். உண்மையா பொய்யா? சாப்பிட்டு உட்கார்றாங்க, கண்ண மூடிடுறாங்க. இது ஒரு பாஸ்ட் அப்படிதான். சாப்பிட்டாரு, உட்கார்ந்தாரு, கண்ண மூடிட்டார். கண்மலை சபை தெரியுமா? பெரம்பூர். சாப்பிட்டாரு, உட்கார்ந்தாரு, கண்ணை மூடினாரு,
இறந்துட்டு பாஸ்டர். அப்படிப்பட்ட உலகத்துல என்னை ஒருவர் கண்டார். என்னை கண்டது மட்டுமல்ல, என்னை கட்டினார், நாட்டினார், போஷித்தார், என்னை சந்தித்தார். கடைசியாக போட்டு என்னை சந்தித்தது மட்டுமல்ல, என்னை உயர்த்தி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி என்னை கண்டார், என்னை ஒருவர் கண்டார். அவர் என்னை பார்க்கலன்னா என் வாழ்க்கையை முடிஞ்சிருவாரு. தூக்கி சுமப்பீரா எல்லா, தூக்கி சுமப்பீரா எல்லா, உங்கள் தோள்கள் நான் கீழப்பே, பயமின்றி வாழ்ந்திடுவே. தூக்கி சுமந்தீரா, தூக்கி சுமந்தீரா, உங்கள் தோள்கள் நான் கீழப்பே. எல்லாம் வாய்ந்தது. குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தை போல வருவே. போராட்டங்கள் கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்தின் அடைக்கலப்புவே. போராட்டங்கள் சூழும் போது யூதராஜ சிங்கத்தின் தூக்கி சுமப்பீரே. பாடலாமே. தூக்கி சுமப்பீரே, உங்கள் தோள்களில் கீழப்பே, உங்கள் தோள்களில் கீழப்பே. ஒரே ஒரு கேள்வி, நம்மள யாரும் நினைக்கிறாங்களா? பூமியில நம்மள யாரும் நினைக்கிறாங்களா? ஒருத்தர் நினைக்கிறான், நம்ம கடை கொடுத்தாங்க அவன் தான் நம்ம நினைப்பான். ஒரே மாட்டதுல நம்ம கடை கொடுத்தவங்க நம்மள அடுத்து பேங்க்காரர் நினைக்கிறான் நம்மள. என்னங்க யார் நினைக்கிறது? அடுத்து இந்த ஜியோ கம்பெனிக்காரர் நினைக்கிறான், ரீசார்ஜ் யுவர் போன் இமிடியேட்லி. ஆனா இவர் யார் தெரியுமா? 700 கோடி மக்கள் வசிக்கிற பரந்த உலகத்துல நான் எதுக்குமே பயன்படாதேன்னு ஒரு அழகான பாட்டு. என்னால் ஒரு நன்மையுமே இல்லை அவர்கள, என்னால் ஒரு நன்மையும் இல்லை. ஆனா என்னதான் அவர் யோசிக்கிற சொல்லுங்க. இது ஒரு நன்மையுமே இல்லை, ஆனா என்னை யோசிச்சார், என்னை நினைச்சார், என் வாழ்க்கையை கட்டினார், என் வாழ்க்கையை நாட்டினார், என்னை சாப்பாடு போட்டார், என்னை சந்தித்தார், இன்னைக்கு உயர்ந்த நகத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, என்னை மறவாதவர், என்னை மறவாதவர், என் நினைவா இருக்கிறவர். சொல்லுங்க, உன் பேரில் நான் நிலைத்திருக்கிற நினைவுகள் வெற்றிக்கான நினைவுகள். சொல்ல திட்டங்கள், தீர்மானங்கள், நோக்கங்கள் நினைத்திருக்கிறார், அப்படியே செயல்படுத்துவார். God bless you. ஆமென். கரங்களை தட்டி ஆமென். கவனிங்க, இந்த வாக்குத்தத்த அட்டையை வீட்டுக்கு ஒண்ணு எடுத்து வீட்டுல வச்சு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் உங்கள் நினைவுகளை கர்த்தர் செயல்படுத்துவார். ஆமென். God bless you. Right.